தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகள் நடிச்சவருடைய சமந்தா, இயக்குனர் ராஜ் நிடிமுரு அப்படிங்கிறத லவ் பண்றதா கடந்த சில மாசமா செய்தி வந்துட்டு இருக்கு. 2 பேருமே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ அவங்க சமீப காலமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திருப்பதிக்கு ஒண்ணா போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வெளிவந்துச்சு. சமந்தா இப்ப சொந்தமா டிலலாலா மூவிங் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முதல் தயாரிப்பு படமா சுபம் அப்படிங்கிற படம் கடந்த வாரம் வெளியாகி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படக்குழுவோட இருக்க மாதிரி போட்டோஸை சமந்தா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. படத்தை பாராட்டி அவங்க அம்மா பேசின வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிவுல இயக்குனர் ராஜ் நிடிமுருட இருக்கிற மாதிரி போட்டோவை, அதுவும் ரொம்ப நெருக்கமா அன்பா இருக்க மாதிரி போட்டோவை, அவங்க ஷோல்டர் சாஞ்ச மாதிரி போட்டோவை தான் சமந்தா வெளியிட்டிருக்காங்க. இது மூலியமா இவங்க 2 பேரும் காதலிக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்களா சமந்தா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுந்திருக்குது. சொல்ல போனா சுபம் படத்துல கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் தான் ராஜ் நிடிமுரு இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. கடந்த சில மாத காலமாவே இந்த படத்துக்கான பல தயாரிப்பு வேலைகள்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்காங்க. நாக சைத்தன்யா அவரோட ஏற்பட்ட விவாகரத்துக்கு அப்புறமா சமந்தா அவங்க படங்கள் நடிக்கிற பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. எந்த பட வாய்ப்பு வந்தாலும் அதை ஏத்துக்கிறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிடுமாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விக்குறி இருந்துச்சு. இதுக்கடையில சமந்தாவுக்கு பல உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக பல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மூச்சு விடுதல சிரமம் ஏற்பட்டிருக்குது. உடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் படங்கள் நடிக்கிறாங்களோ இல்லையோ, கட்டாயம் நம்ம படத்தை தயாரிக்கணும். நம்ம படத்துக்கு கீழே நம்ம தயாரிப்பு நிறுவனத்துக்கு கீழே இப்போ நடிகர்கள் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோட தான் அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. இதுக்கிடையில இந்த ராஜ் ரெடிமுரு அப்படிங்கிறவரு எக்கச்சக்கமான படங்கள்ல கிரியேட்டிவ் தயாரிப்புல ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிதான் சமந்தாவுக்கும் இவங்களுக்கும் நெருக்கம் ஏற்பட்டதாகவும், சொல்லப்போனா இந்த சுபம் அப்படிங்கிற படத்துக்காக நெடிமுருவை அப்பாயின்மெண்ட் பண்ணதே சமந்தா தான் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பேச்சு அடிபட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கான வேலைகளை ஈடுபடும் போது இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டதாகவும், ஆரம்பத்துல நண்பர்களா இருந்தவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துல நெருங்கி பழக ஆரம்பிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் அஃபீஷியலா அவங்க காதலை வெளிப்படுத்தி அவங்களோட 2வது திருமண தேதி அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்குது. என்ன பண்ண போறாங்க? உண்மையாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? இல்ல லவ் பண்றாங்களா? கூடிய சீக்கிரம் 2வது திருமணம் பண்ணிப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால வளர்ந்து வரும் நிலவரக்கூடியவர் தான் கவின். இவர் நடிப்புல கடந்த வருஷம் வெளியான டாடா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வாங்குச்சு. அதை தொடர்ந்து கவின் நடிப்பில் வெளியான பிளடி பகர் திரைப்படம் அந்த அளவுக்கு பெருசா வரவேற்பு வாங்கல. சொல்ல போனா நெல்சன் ஜெயக்குமார் இயக்குன இந்த திரைப்படத்துல ரசிகர்கள் கிடைச்சது ஒரு ஏமாற்றம் மட்டும்தான். இப்ப கவின் பிரபலமா நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்துல கிஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலையில இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதியை பத்தி இப்ப அப்டேட் வெளிவந்திருக்குது. அதன்படி இந்த திரைப்படம் ஜூலை மாசம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் கவின் அவரோட ட்விட்டர் பக்கத்துல அதிகாரப்பூர்வமா ஷேர் பண்ணியிருக்காரு. அயோத்தி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸான நடிகை ஒருத்தவங்க தான் இந்த கிஸ் திரைப்படத்துல கவின் அவர்களுக்கு ஜோடி நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த திரைப்படம் தோல்வியிலிருந்து அவர் ஒரு கம்பேக்கை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.